Mr. White. Yes, Mr. James. Please டா, புரிஞ்சுக்கோ. என் வேலை அப்படி. சீனியர், ஒரு நிமிஷம். நானும் இவனும் 2 வருஷமா லவ் பண்றோம். நான் நைட்ல இங்க வர்க் பண்றதுனால கொஞ்ச நாளா சந்தேகப்படுறான். நம்ம வர்க் டைமிங் பத்தி சொல்லுங்களேன் ப்ளீஸ். என்னப்பா? அது இல்ல சார், ஒரு பொண்ணு ராத்திரில தனியா வேலைக்கு போயிட்டு வந்து வீட்ல பகல்ல தூங்கிட்டு இருந்தா தப்பான தொழில் பண்றவனு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க தப்பா பேசுறாங்க சார். கேன பக்கம் பக்கமா தப்பா பேசுறதாண்டா அக்கம் பக்கத்துல இருக்கவனுக்கு ஒரே வேலை. இப்ப பக்கத்துல இருக்க பாகிஸ்தான நம்ம தப்பா பேசுறியா, அவன் நம்மள தப்பா பேசுறியா? மடப்பையில ஜேம்ஸ், நம்ம தொழிலை பத்தி அவனுக்கு மிக தெளிவா சொல்லு. கண்ணு இது ஒரு கால் சென்டர் கண்ணு. இங்க 150 ஆம்பளைகளும் 150 பொம்பளைகளும் வேலை பார்க்கறாங்க. அது போக என்ன மாதிரி சீனியர்ஸ் வேலை பார்க்கறாங்க. திஸ் இஸ் an அமெரிக்கன் கம்பெனி. எங்க வேலையெல்லாம் அமெரிக்கால இருக்கிற பேங்க்காரன் கொடுக்கிற லோனை அமெரிக்காக்காரனுக்கே வாங்கி கொடுக்கறதுக்காக நாங்க இங்க உட்கார்ந்துகிட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கோம். அதையே நாங்க பண்ணணும்னு நீ நினைக்கலாம். பேசி பேசி ஆட்சியே பிடிச்ச பரம்பரை நம்ம பரம்பரை. இந்த வேலையை நாம செய்ய மாட்டோமா? அது மட்டும் இல்லாம கொடுக்கிற கூலிய மூடிட்டு வாங்கிட்டு போற அடிமை புத்தி நம்ம கிட்ட தான் இருக்குது. நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? வெள்ளக்காரன் நம்ம நாட்டுல இருந்து தூக்கிட்டு போன சாமா சட்டை எல்லாம் திரும்ப நம்ம நாட்டுக்கே கொண்டு வந்துட்டு இருக்குதான் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மையில என்ன நடக்குதுன்னா, அவன் நம்மள புனிய வச்சு குதிரை ஏறான். இதுதான் கதை சுருக்கம். இதுக்கு மேல விளக்கமா சொல்றதுக்கு உலகத்திலே ஆள் கிடையாரா? இதுக்கே ராத்திரி ராத்திரி வேலைக்கு போறான்னு உனக்கு டவுட்? ஆமா. இப்ப அமெரிக்காவில பகல்றா, அவன் முழிச்சிருக்கும் போது இங்க வேலை பார்த்தா நம்மளுக்கு வருமானம். இது இங்க மட்டும் இல்ல, இந்தியாவுல பல நகரங்கள்ல பல நாடுகள்ல பல லட்சம் பேர் இப்படி தாண்டா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இது புரியாம பொம்பளை பிள்ளை மனசை புண்படுத்தாரா என் வென்று போ. அது புரியுது சார். 2 நாளைக்கு முன்னால ரிசப்ஷன்ல வந்து லட்சுமி இங்க வேலை செய்றாங்களான்னு கேட்டேன். அப்படி யாரும் இங்க வேலை செய்யலன்னு சொல்லிட்டாங்களே. யோ, லட்சுமி சரஸ்வதி அங்காள பரமேஸ்வரன் எல்லாம் பேர் வச்சா அமெரிக்காக்காரனுக்கு புரியுமா? அவன் எல்லாரும் பேரையும் மாத்திட்டான். உன் டாவ பேரு மார்கரெட், என் பேரு ஜேம்ஸ், இந்த பிளாக் பேர் ஒயிட். இங்க இருக்கிறவங்க யாருக்கும் அடுத்தவங்களுடைய உண்மையான பேர் தெரியவே தெரியாது. சரி, இவ்வளவு நோண்டி நோண்டி அந்த பிள்ளைய கேள்வி கேட்கிறடா, நீ என்ன வேலை பாக்குற? படிப்புக்கு ஏத்த வேலை தேடிக்கிட்டு இருக்கேன். என்ன படிச்சிருக்க? 8ஆம் கிளாஸ். 8ஆம் கிளாஸ்? ஏண்டா உருப்படியா உழைச்சு வேலைக்கு போகாத நீ ராத்திரி பூரா கண்ணு முழிச்சு வேலை பாக்குற பிள்ளை சந்தேகப்படுறியே? லவ் பண்ணும் போதே எப்படின்னா, கல்யாணத்தனைக்கு தாலி எடுத்து கொடுக்குற ஐயரை பார்த்து நீ சந்தேகப்பட மாட்ட? இனிமேல நீ இவட்ட பேசுற பார்த்தேன் பச்சமலாக கட் பண்ற மாதிரி கட் பண்ணி போடா போடா. அஜப்பா, என்ன சீனியர் நீங்க கரெக்ட் பண்ண சொன்னா கட் பண்ணி விட்டுட்டீங்க. நான் எங்க கட் பண்ணி விட்டேன்? இவன் தான் வேலையை பத்தி சொல்றானா, தேவையில்லாம சொந்த பிரச்சனை பேசி கெடுத்து விட்டா. போய் போய் பிடி போ. சுரேஷ் நில்லுடா, இதுங்க 2 லூசுடா, நில்லு. லூசா? என்னப்பா ஒட்டுமொத்தமா 2 பேரும் லூசு விட்டு போறா? அப்படியே சொன்னா ஏன் காதுல விழவே இல்லையே? காதுல விழலையா? ஆஹா, ஏதோ திட்டம் போடுறாயா. பேசாம மூடிக்கிட்டு நம்ம வேலையை போய் பார்ப்போம். சாரிமா. இட்ஸ் ஓகே. சொன்ன மாதிரி அடிச்சிட்டியா? பந்தயத்துல ஜெயிச்சிட்ட. புடி 100 ரூபாய். என்னது? இடிச்சு அடிப்பான்னு சொல்லல, நான் தான் ஜெயிச்சேன். கொண்டா. இதுக்கும் பந்தயமா? அப்பா. ஆமா, பார்த்தா கிளவி மாதிரி இருப்பான்னு சொன்ன, சின்ன பொண்ணா தெரியுது. யார பார்த்து கிழவி பிச்சிடுவேன். இதெல்லாம் எங்கடா உட்கார்ந்து எழுதிட்டு வர்றீங்க? இவ்வளவு வச்சுக்கிட்டு இங்கேயே வேலை பாக்குற, பேசாம அரசியல்வாதியா போக வேண்டியதானே? போறத பத்தி இல்ல, இத்தனை நாளா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு எல்லாம் உருவிட்டு நடு ரோட்ல கோவணத்தோட விட்டானுங்கன்னா அப்ப போகணுங்கிற என்ன இருந்துச்சா உனக்கு? குழந்த மாதிரியே குணங்குறானே. போ, இனிமேல என் மூஞ்சில முடிக்காத. சார் என்ன சாப்பிடுறீங்க? என் ஃப்ரெண்ட் இல்லாம என்னைக்கு சாப்பிடுறீங்க? நானு தெரியாது உனக்கு? வா. சாரி சார். ஹலோ. ஹலோ மிஸ்டர் பிளாக். Shut up nonsense bloody fool idiot. யார பார்த்து பிளாக்ங்கற? I am white, Mr. White. சாரி சார், நான் உங்க கூட கால் சென்டர்ல வர்க் பண்றேன். என்ன வேணும் உனக்கு? ஜேம்ஸ் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்? நான் அவரை லவ் பண்றேன். அடி பாவி மகளே, சும்மா இருந்தாலும் கிளப்பி விடாளையா? ஆமா, அவன் எதை பார்த்து லவ் பண்ற? ஏன் ஹைட் 5.9, அவர் ஹைட் 6.2. வேற எந்த மேட்ச் பண்ணி லவ் பண்றேன் சார். அடி கிறுக்கி சிறுக்கி அவ சுகத்தை பார்த்து லவ் பண்ணுவா, சொத்தை பார்த்து லவ் பண்ணுவா. இவன் ஒசரத்தை பார்த்து இல்லையா லவ் பண்றா? இந்த பார், அவன் ஆளுதான் ஒசரம், தோல்தான் வெல்ல, ஆனா உள்ள இருக்க பேர் பாஸ்ட் பூரா டேமேஜ். ஒண்ணு நான் சொல்றேன் கேட்டுக்க. கிட்னி சட்னியா போச்சு, கல்லீரல் கருங்கல்லா போச்சு, மண்ணீரல் மண்ணோட மண்ணா போச்சு, நுரையீரல் நுரலி போச்சு. ஆக மொத்தம் பல்ஸ் பைபாஸ்ல போய்கிட்டு பரதேசி மகளே. வேணா ஒரு ஐடியா சொல்றேன் கேட்டுக்க. நீயும் 5.9, நானும் 5.9, 2 பேரும் ஜோடி சேர்ந்தோம்னா ரொம்ப மேட்சா இருக்கும். ஓகேவா?
ஹலோ ஹலோ வச்சுட்டாயா எப்ப வச்சானே தெரியலையே நல்லா லவ் பண்றாளுங்க நம்ம லவ் பண்ண மட்டும் புடிங்கி ஓடி போயிடறாளுப்பா எப்படியோ இனிமேல் ஜேம்ஸ் பாண்ட நினைச்சே பார்க்க மாட்டாயா பாப்பா உயர்ந்த மனிதா எந்த கூட்டத்துல பார்த்தாலும் எல்லா தலையும் உன் தலைக்கு கீழாயா இருக்கு அதெல்லாம் இருக்கட்டே காப்பி சாப்பிட்டியா நண்பன் அத்து விட்டு என்னைக்கா சாப்பிட்டுக்கணும் நானு தனியா சாப்பிட்ட காசு நீ கொடுக்கணும்ல ஜேம்ஸ் நட்புக்காகத்தான் அந்த ஒயிட் வேணா நீ காப்பி ஆர்டர் பண்ணி நான் காசு தர்றேன் சந்தோஷமா சாப்பிட்டு போ வேற 2 காஃபி 1 சக்கரை இல்லாம யாருக்கு சக்கரை இல்லாம உனக்கு தான் எனக்கு சக்கரை வேணாம் நான் எப்ப சொன்னேன் அதான் மூஞ்சி பார்த்தாலே தெரியுது எதை பார்த்தா பாத்தியா சுகர் இருந்தா பிபி இருக்கும் பிபி இருந்தா இப்படி கோவம் வரும் இல்லப்பா கோவத்தை கண்ட்ரோல் பண்ண கை இப்படி நடக்கத்தான் செய்யும் ஐயா இப்படி பொருளியை கிளப்பி விட்டு என் பொழப்புக்கு உழ வச்சுட்டு போயிடாரா ஜேம்ஸ் நீங்க மட்டும் போன்ல எங்களுக்கு உல வச்சீங்கல்ல ஓ அதுக்கு தானா இது எப்பா எனக்கு ஒருத்தையும் சிக்கலுங்க ஆதங்கத்துல பண்ணப்பாவா நான் சக்கரை காப்பியை குடிக்கிறேன் ஆபீஸ்க்கு லேட் ஆச்சு போலாம் சரி நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் பாத்ரூம்ங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை தமிழ்ல சொல்லு ஐயோ தமிழ வளர்க்கறதுக்கு நிறைய இடம் இருக்கு இங்க வளர்த்தீங்கன்னா பேண்ட் நாரிடும் பேண்ட்ங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை ஐயோ கைய விடு விட மாட்டேன் ஐயோ இத விடு விட மாட்டேன் தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க கைய விடியா விட்ட நீ போயிருவ போயிருச்சியா ஏயா நீ மட்டுமாயா தமிழே நானும் தாயா தமிழே உனக்கு இருக்க உணர்வு எனக்கு மட்டும் இல்லாமையா போயிரு அவசரத்துக்கு சொல்ற வார்த்தைக்கெல்லாம் அப்படி தடை போட்டீங்கன்னா எப்படியா வாழ முடியும் அதுக்கு தமிழ் தெரியுமா இங்கிலீஷ் தெரியுமா தெலுங்கு தெரியுமா வந்தா பிச்சுக்கிட்டு போட்டாயா தெரியும் எதா இருந்தாலும் புரிஞ்சுக்கிட்டு போறானுங்க ஐயா புரிஞ்சுக்கிட்டு போறானுங்க வா போலாம் இந்த கைபேசி எடுத்து வேணாம் வேணாம் கொண்டா எப்பா இத கொஞ்சம் கழுவி விடுங்கடா நம்ம ஆளுகளே இப்படி பண்றீங்களப்பா டெய்லி 3:30க்கு வீட்ல இருந்து பிக்கப் பண்ணி கால் சென்டர்ல விடணும் Okay. அதே மாதிரி ஏர்லி மார்னிங் 3 o'clock கால் சென்டர்ல இருந்து பிக்கப் பண்ணி வீட்ல டிராப் பண்ணணும் ஓகே இப்படியே 1 month கரெக்டா பண்ணிட்டா சரி. நான் உன்னை லவ் பண்றேன் சரி மார்கரெட் அடுத்த மச்சான் செட் ஆயிட்டாரா இப்பதான் டெஸ்ட் வச்சிட்டு இருக்கேன் இவனையாச்சும் இழுத்து பிடிச்சு நிப்பாட்டு தேங்க் யூ புரிஞ்சுதா Hi, Mr. James. ஹலோ சார் He's Teja, newly appointed. He's Mr. James, ஹலோ நைஸ் Hi. மீட்டிங் யூ senior of this company. He will teach everything to you. ஓகே Okay, James, carry on. Thank you. ப்ளீஸ் ஹாய் 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 ஜேம்ஸ் எஸ் பிடிச்சிருக்கா உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல எனக்கும் பிடிக்கல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கும் பிடிச்சிருக்கு இந்த நக்கல்லாம் வேணாம் தோல் வெள்ளையா இருக்கனால ஓகே ஆயிராது இந்த மாதிரி இடத்துக்கு வர்ற பொண்ணுங்க எல்லாம் பர்சனாலிட்டிய பார்க்க மாட்டாளுங்க ஜெனரல் நாலேஜ் கம்ப்யூட்டர் நாலேஜ் உலக நாலேஜ் இங்கிலீஷ் பேசுற ஸ்டைல்ல தான் விழுவாளுங்க அப்ப உனக்கு நிச்சயமா கிடைக்காது வேணாம் வேண்டாட்டி விட்டு நான் தள்ளிட்டு போயிடுறேன் No! ராத்திரி பூரா கால் சென்டர்ல கண்ணு முழிச்சு வேலை பார்த்து கால்னா காசு மிச்சம் பண்ண முடியலையே ஏதாச்சும் சைடுல பிசினஸ் பண்ணா தான் சைன் பண்ண முடியும் என்ன பண்ணலாம் என்னடா ஒரு பையில இங்க வர மாட்டேங்கிறானுங்க என்னடா வாழ்க்கை இது கந்து வட்டி ஸ்லோ வட்டி ஸ்பீடு வட்டி எல்லா வட்டிக்கும் வாங்கி கடை வச்சேன் ஒரு பையில இங்க வர மாட்டேங்கிறான் அப்படியே ஒருத்த வந்தாலும் 3 மாசத்துக்கு சேர்த்து கடனை வாங்கிட்டு போயிடுறான் ஒரு கூட்டம் இங்க வர மாட்டேங்குது கூட்டம் இன்னைக்கு குமியுது என்னடா சொல்ற முதலாளி இந்த சாம்பிராணிய போட்டா உங்க கடமுனால கூட்டம் குமிஞ்சிரும் முதலாளி உன் வாய் மூர்த்தண்டா போடுறா போடுற முதலாளி போடுற போடு. முதல்ல ஒரு 5 ரூபாய் தட்டுல போடுங்க இந்த ஜோலியில என்கிட்ட வச்சு கூடாது நீ எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு போறியோ நான் அவ்வளவுக்கு தருவேன் முதலாளி நான் என்ன களவாண்டா வர்றேன் காசு கொடுத்தானே வாங்கிட்டு வரேன் போடுறா சரி இந்த மயில் ரேகையில வச்சுக்கங்க போடுறேன் நல்ல பொருளா கையில தெரியல நல்ல போடுறேன் சொல்றேன் பாருங்க இப்ப போடுறா நல்ல போடுறா போடுறேன் முதலாளி போடுறேன் 10 லடா நல்லா போடுறா இந்த இருக்கிற நல்லா போடுறேன் போடுறா. பாருங்க நல்லா போடு ஏய் என்னடா புகைய காணோம் பாருங்க எல்லா பக்கம் போகுது பாருங்க புகை. நல்லா புகைய போடுறா இந்த பாருங்க முதலாளி ஊதி போடுறா நான் ஊதுறேன். நல்லா ஊதுடா ஊது ஊதி போடு ஐயோ, ஐயோ, பட்டு ஆத்தாடி. முத தொழில் சூடு பிடிக்கும் பார்த்தா தீ பிடிச்சிருச்சே வெளியிருந்தானே சாம்பிராணி போட்டோம் உள்ள இருந்து எப்படி தீ வந்துச்சு விசித்திரமா இருக்கு எப்படி நினைச்சு இந்த விபத்து சாம்பிராணி போறதுக்கு வந்த வந்தா வியாபாரம் நல்லா நடக்கும்னா சரி ஊதுறான்னு ஊதிட்டா சார்
கடையை க்ளோஸ் பண்ணிட்டான். அவன் எப்படியா இருப்பான்? நான் இப்ப என்ன கலர்ல இருக்கணும் அதே கலர்ல தான் சார் அவன் இருப்பான். அவனை விடாதீங்க விடாதீங்க. கவலைப்படாதயா. ஐயோ, என்ன தொடாதீங்க தொடாதீங்க. ஹாஸ்பிடல் கொண்டு போங்க. போ. அந்த பழவண்டியில கண்ணங்கரேன்னு லாரி அடிப்பட்ட தவளை மாதிரி ஒருத்தர் கொண்டு போறாங்களே, அவன் யாருயா? அவர்தாங்க கடை ஓனரு. ஓனரா? அட பாவி, ஊது ஊதுன்னு அவன் தானே ஊத சொன்னான். என்னய்யா? அங்க எரியுது, அது என்ன கடை? பஞ்சு கடையா? விடியா நீ வேற. பஞ்சு கடையா? என்னப்பா கால் சென்டருக்குள்ள எஸ்ஏ நிக்கிறாரு? இங்கேயும் வந்துட்டானா? ஆ, நம்மள வேலை செய்ய விட மாட்டேன், தூங்க விட மாட்டேன் போல இருக்க. ஆமா, உனக்கும் போலீஸுக்கு என்னப்பா சம்பந்தம்? ஒண்ணு இல்லம்மா, ட்ரெயின்ல போயிட்டு இருந்தனா ஒரு கொலை நடந்தது. அந்த கொலையை நான் பார்த்தேன். ஆ, யாராச்சும் ஐ விட்னஸ் இருக்கீங்களா, தைரியமா வந்து சாட்சி சொல்வீங்களான்னு கேட்டாங்க. ஆ. ஸ்கூல் பையன் மாதிரி உள்ளே ஐயா அப்படின்னு கையை தூக்கிட்டேன். ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கேன், என்னது? வேலையில போற ஓனர். உனக்கு இருந்தாலும் வெளித்தர ரொம்ப ஜாஸ்திப்பா. பாத்துப்பா, போலீஸ்கார ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தோல்ல கைய போட்டு பழகுவான். அவன் இழுத்து எழுதிக்கு நீ போகலன்னு வச்சுக்க, தோலுக்கு பக்கத்துல இருக்க கழுத்துல துண்ட போட்டு தர தர தரன்னு இழுத்துட்டு போயிடுவான். ஜாக்கிரதை. சரி சரி போ. நான் வரணுமா? சார், கூட கூட்டி வந்தாலும் ஃப்ரெண்டு நினைச்சாங்க. பத்து காத்துலாம ரோட்ல அனாதை அன்னைக்குன்னா பாவம் இறக்கப்பட்டு கூட்டி வந்தேன். அங்க என்னமோ பேசிக்கிட்டு இருந்தியா? தேங்க்ஸ்னாரு, பரவாயில்லன்னு சொன்னேன் சார். அவ்வளவு நேரம் இவ்வளவுதான் பேசிக்கிட்டு இருந்தியா? யோ, இவன் மூஞ்சியே சரியில்லை, அட்ரஸ் வாங்கி வச்சுக்க. ஏய் அட்ரஸ் சொல்லு. அட்ரஸா? 10 ரூபாயா? சொன்னாங்க. நீ போ, நான் பாத்துக்கிறேன். சும்மாயா வேஸ்ட். எனக்கு ஒரு போன் இருக்குல்ல, அதுக்கு போன் பண்ணா நான் வந்து பார்க்க மாட்டேனா? ஏன் வீட்டுக்கு வரக்கூடாதா? எங்களுக்கு தேவைப்பட்டா தேடித்தே வருவா. அதுக்காக அங்க போகாத இங்க போகாதன்னு போலீஸ்காரனை நோண்டி பார்க்காத. சார், போலீஸ்காரங்க எல்லாம் வீட்டுக்கு வராங்க, வீட்டை காலி பண்ணி ஹவுஸ் ஓனர் ஏற்கனவே கத்திட்டு யோ, இருக்காங்க சார். எங்களுக்கு ஹார்பர்ல பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. அதுக்காக சரி சார், வந்த விஷயம் என்ன, அதை சொல்லுங்க. நாளை காலையில ஹார்பருக்குள்ள கூலி தொழிலாளி மாதிரி வேஷம் போட்டு போய் அங்க வேலை பாக்குறவன்ல யாராவது கொலை செஞ்சவன் இருக்கானான்னு பாத்துட்டு வா. அதெல்லாம் முடியாது சார். போலீஸ்காரன் எடுத்து பேசுறா? இனிமே இவன் சாவகாசம் ஆகாதியா?